வணக்கம். நான் உங்க லேஸ் 2022 உலகக்கோப்பையில பயங்கரமா போய்க்கிட்டு இருக்குங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. எல்லா அணிகளுமே அவங்களோட சிறப்பான ஆட்டத்தில நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாரி இன்னைக்கு நடந்த வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ண வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20 ஓவருக்கு 8 விக்கெட்ட மட்டுமே பறிகொடுத்து 176 ரன் அடிச்சிருந்தாங்க. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது தான் கிட்டத்தட்ட அவங்க ஒரு 200 ரன் அடிச்சா தான் வின் பண்ண முடியும். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா அந்த அளவுக்கு டீம் எல்லாமே சும்மா இந்த 2021 உலகக்கோப்பையில செம்ம சூப்பரான நாக் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பிளேயர்கள் எல்லாமே 200 ரன் அடிச்சிருந்தா மேபி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஸோ செகண்ட் பேட் பண்ண சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இது ஒரு ஈஸியான சேசிங்காகவே அமைஞ்சிருச்சுங்க. காரணம் என்னன்னா, ஃபஸ்ட்டு பேட் பண்ண மார்க்ரமும் குவிண்டன் டிகாக்கோட பார்ட்னர்ஷிப்பை அந்த கிட்டத்தட்ட லாஸ்ட் வரையும் உடைக்க முடியலன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வெஸ்ட் இண்டீஸோட பவுலர்கள் எல்லாருமே. கிட்டத்தட்ட மார்க்ரம் பார்த்தீங்கன்னா 82 ரன்னுங்க 46 பாலுக்கு. சும்மா மனுஷன் நின்று விளாண்டு கொடுத்துட்டார் இந்த மேட்ச்சில். குண்டன் டிகாக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 பாலுக்கு 47 ரன். மனுஷன் என்னடா வயசாயிருச்சு ரிட்டையர் ஆயிடுவார் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்க இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு நாக்கு ஆடிக்கிட்டு இருக்காரு. சரி, இதுக்கு அடுத்து விக்கெட்டை பறி கொடுத்தா யார் இறங்குவான்னு பார்த்தோம்னா ரிக்கில்டனுங்க. அவரோட பங்குக்கு 28 பாலுக்கு 45 ரன் அடிச்சிருந்தாரு. இந்த நாக்கின் மூலமாக கிட்டத்தட்ட 16.1 ஓவர்லேயே 177 ரன்னை சவுத் ஆப்பிரிக்கா அணி ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களோட பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், அவங்களோட பேட்டிங் ஸ்கில்ஸ் இன்னும் பேசணும்னு நினச்சா எக்கச்சக்கமாக பேசிகிட்டு இருக்கலாம். இன்றைக்கி எத்தனையோ அணிகள் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அணியில் பார்த்தீங்கன்னாவே நல்லா சூப்பராக விளாண்டுட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஜாம்பவான் அணிகளே கூட இந்த வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா ஆளுங்கள காணாமல் போயிட்டாங்க. பட் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு செம்ம நாக்குங்க. பட் வெஸ்ட் இண்டீஸும் ரொம்ப அவங்க டஃப் கொடுத்தா விளாண்டாங்க. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் சாதாரண ஒரு டீமு கிடையாது. இன்றைக்கி அவங்க இன்றைக்கி இந்த மேட்ச்சில் தோற்றது வேணால் சொல்லிக்கலாம். பட் அவங்களோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி அவங்க ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க உள்ளே அப்படியே டேரெக்டாக உள்ளே போகிறாங்கன்னு சொல்லியிருக்கலாம். அந்தளவுக்கு ஆயிருக்கணும். பட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்த மேட்ச்சில் இன்னும் நம்மளுக்கு இருக்குது. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா யார் உள்ளே யார் வெளியேங்கிறது தெரிஞ்சிடும்.